யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு ஆண்டும் படங்களின் வெற்றி தோல்விகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு இன்றைக்கு நாம் பார்க்க போவது 1962ஆம் ஆண்டு வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களும் மற்ற நடிகர்களின் படங்களையும் நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 1962 ஜனவரி 14 வெளிவந்த படம் ராணி சம்யுக்தா. ராணி சம்யுக்தா வந்து மக்கள் திலகமும் நம்ம பத்மினியும் நடித்த படம். ஆனால் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடையலை. அது வந்து என்ன காரணம்னு தெரியல. பாட்டுக்கெல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் அந்த படம் வந்து சென்னையில் 56 நாள் தான் ஓடிச்சு. பிற ஊர்களில் அதிகபட்சமாக 70 நாட்கள் வரை ஓடிச்சு ராணி சம்யுக்தா. பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். நல்ல அது அருமையான பாடல்கள். ஓஹோ வெண்ணிலா ஓ வெண்ணிலா அந்த பாட்டு அதில் தான். அதே மாதிரி நிறைய பாடல்கள், எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற படம் மாடப்புறா. மாடப்புறா வந்து பிவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வந்த படம். மாடப்புறா வந்து அது வந்து ஒரு சுமாரான வெற்றி என்று கூட சுமாரான வெற்றியை பெற்ற படம், அவ்வளோதான். அதாவது சென்னையில் வந்து அந்த படம் வந்து 50 நாளே ஓடலை, 42 நாள் தான் ஓடிச்சு. 42 நாள் ஓடிச்சு. பிற ஊர்களில் அதிகபட்சமாக 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு மாடப்புறா. மாடப்புறா எம்ஜிஆர் சரோஜதேவி நடித்த படம். ஆனால் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆரும் சவுகார் ஜானகியும் சேர்ந்து நடித்து ஒரு சில காட்சிகள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சவுகார் ஜானகியை மாதிரிட்டு வசந்தியை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக அந்த படம் வந்து ஒரு வசந்தி பாட்டு, ஒரு அருமையான பாட்டு 2 பேருக்கும். நல்லாயிருக்கும் அந்த படம். ஆனால் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதாவது வந்து எம்ஜிஆர் வந்து எப்பொழுதுமே வந்து அதில் தலைமறைவாகவே இருப்பார். அதனால் வந்து அந்த படம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். எம்ஜிஆர் படத்தோடைய இலக்கணத்தை பூர்த்தி செய்யாதனால இந்த படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக ஓடலை. அடுத்து வந்த படம் தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் ஏப்ரலில் வந்துச்சு. தாயை காத்த தனையன் தேவர் ஃபிலிம்ஸ் படம். தேவர் ஃபிலிம்ஸ் படத்தில் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வந்தார் தேவர். தாய்க்கு பிரிந்தாரம், அப்புறம் வந்து தாய் சொல்லை தட்டாதே, அப்புறம் தாயை காத்த தனையன். அத்தனையும் அதில் அந்த தயாரிப்புகளில் மிகவும் அதிக நாள் ஓடின படம் தாயை காத்த தனையன் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 7 தேட்டரும் இலங்கையில் ஒரு தேட்டரும் சேர்த்து 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 8 தேட்டரில் 100 நாள் படம் தாயை காத்த தனையன். தாயை காத்தனையன் பாடல்கள்லாம் இசை கேவி மகாதேவன் பாடல்கள் அருமையாக இருக்கும். காவேரி கரையிருக்குங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி சோக பாட்டையும் அருமையாக போட்டிருப்பார். நடக்கும் என்பார் நடக்காதுன்னு ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருப்பார். அப்படி எல்லா பாடலும் லவ் சீன் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் வந்து மதுரையில் 137 நாள் ஓடிச்சு. மதுரையில் 137 மதுரை கல்பனாவில் 137 நாள் ஓடி ஒரு நல்ல வசூலை பெற்றது. 2,30,000 கிட்டத்தட்ட வசூலாக வந்தது. படம் வந்து மற்ற ஊர்கள்லேயும் மதுரை, திருச்சி, கோவை, சேலம் எல்லா ஊர்லேயுமே 100 நாள் ஓடிச்சு தாயை காத்த தனையன். 100 நாள் ஓடின படம். 100 நாள் விழா வந்து கொண்டாடல அந்த படத்துக்கு. ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க அந்த நேரத்தில். ஏதோ ஒரு பஞ்சமாக, அரிசி பஞ்சமாக, எதனாலே தெரில. அதனால் அந்த விழாவை எம்ஜிஆர் வந்து கொண்டாட வேண்டாம் அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 தேட்ரு. கோவை கர்நாடிக், சேலம் பேலஸ், திருச்சி பேலஸ், மதுரை கல்பனா, சென்னையில் பிளாசா பாரத் மகாலட்சுமி ஆகிய அந்த 8 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு. மதுரை கல்பனாவில் 2,39,712 ரூபா வசூலாக வந்தது 137 நாளில். அது ஒரு பிளாக் பஸ்டர் படம். 1962 பிளாக் பஸ்டர் படம் இதுதான் தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் தூத்துக்குடி ஜோசப்பில் கூட 63 நாள் ஓடிச்சு அந்த படம். 63 நாள் ஓடி மகத்தான வெற்றி பெற்ற படம். கோவை கர்நாட்டிக்கில் 100, அப்புறம் சேலம் பேலஸில் 100, அப்படி எல்லா ஊர்கள்லேயும் சேலம் பேலஸில் 100 ஆக எல்லா ஊர்லேயும் 100 நாட்கள். கிட்டத்தட்ட 7 தேட்டரில் 100 நாள். 1962 வேறு எந்த படமும் இந்த அளவு ஓடலை. நல்ல வெற்றி, நல்ல வசூல்.
கிட்டத்தட்ட ஒரு வெள்ளி விழா படத்துக்குள்ள வசூல் இந்த படத்துக்கு வந்துச்சு. வெள்ளி விழா ஓட வேண்டிய படம் தான். ஆனா ஓடல. அதே ஆண்டு தேவர் ஃபிலிம்ஸில் அடுத்த படம் ஆகஸ்ட் 15 போட்டாங்க. குடும்பத் தலைவன். குடும்பத் தலைவன் அதே தியேட்டர் தான். பிளாசா பாரத் மேகலா. மகாலட்சுமி வேலை மேகலா. மேகலாவில் போட்டாங்க. இந்த படம் வந்து அ நல்லா ஓடுன படம் தான். ஆனா சேலத்தில் மட்டும் 100 நாள் ஓடிச்சு. சேலத்தில் மட்டும் குடும்பத் தலைவர் 100 நாள் ஓடிச்சு. மற்றபடி சேலத்தில் 105 நாள். சென்னையில் வந்து அந்த படம் 86 நாள் 86 நாள் ஓடிச்சு சென்னையில். குடும்பத் தலைவன் படம் வந்து பாடல்களும் நல்லாயிருக்கும். திருமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலமாம் அந்த பாட்டு. அப்படி பாட்டுகள் எல்லாமே நல்ல பாட்டு தான். படமும் வந்து போர் அடிக்காமல் போகும். குடும்பத்தில் சேலம் பேலஸில் 105 நாள். அந்த ஆண்டு அதே மாதம் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு. இன்னொரு படம். அது என்ன படம்? ஆகஸ்ட் 31 பாசம். பாசம் அப்படிங்கிற படம். யார்? டிஆர் ராமண்ணா இதில் டைரக்ஷனில் பாசம் அவருடைய சொந்த தயாரிப்பு. ஆர்ஆர் பிக்சர்ஸ். பாரகன் மகாராணி மகாலட்சுமியில் வெளியானது. இந்த படமும் வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம். எம்ஜிஆருடைய நடிப்பு பிரமாதமாக இருக்கும். அவர் வந்து ஒரு அருமையான ஒரு இயற்கையான நடிப்பை நடிச்சிருப்பார். எந்த ஓவர் ஆக்ஷனும் இருக்காது. அழகாக நடிச்சிருப்பார். அந்த திருடனுக்குரிய அந்த பாத்திரத்தை ரொம்ப அழகாக செஞ்சுருப்பார். அவருடைய மனப்போராட்டங்களையும் முகத்தில் காமிச்சிருப்பார். முதல்ல சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடிட்டு வர உலகம் பிறந்தது எனக்காக. அந்த பாடல் காட்சி தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களும் அந்த படத்தில் மாலையும் இரவும் சந்திக்கும் வேளையில் அது எம்ஜிஆர் இல்லாமல் கல்யாணகுமாருக்கும் ஷீலாவுக்கும் போட்டிருப்பாங்க அந்த பாட்டை. அதுவும் வந்து நல்ல ஒரு அருமையான பாடலாக அமைந்தது. அப்புறம் பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். பாட்டு மெலடிஸ் இப்போவும் தியேட்டரில் திரையிட்டு இருக்கும்போது பேரகனில் பாருங்கள் அந்த கட் அவுட்டு எல்லாம் வச்சுருந்த அந்த ஒரு காட்சி. பாசம் வந்து சென்னையில் வந்து 12 வாரம் ஓடிச்சு. 84 நாள் சென்னையில் அதிகபட்சமாக 84 நாள் ஓடிச்சு. 100 நாள் ஓட வேண்டிய படம் தான். ஆனால் 100 நாள் ஓடுறதுக்குள்ளே படத்தை எடுத்துட்டாங்க. கடைசியாக தீபாவளிக்கு வந்த படம் விக்ரமாதித்தன். அக்டோபர் 27 வந்துச்சு. விக்ரமாதித்தன் எம்ஜிஆர் பத்மினி நடித்த படம் தான். விக்ரமாதித்தன் ஒரு மீடியமான படம். அதாவது வந்து வெற்றி படம்னு 100 நாள் ஓடலையே தவிர மற்றபடி அது வந்து நல்ல 71 நாள் அதிகபட்சமாக ஓடிச்சு. சென்னையில் வந்து 63 நாள். சென்னையில் 63 நாள் ஓடின படம் விக்ரமாதித்தன். அதுலேயும் பாட்டு வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும் படத்தில் வந்து நல்ல சில காட்சிகள்லாம் வந்து இருக்கும். எம்ஜிஆர் அந்த நாடுகள் பேரெல்லாம் சொல்லுவார். வேகமாக சொல்லுவார். ஃபுல்லாக வந்து ஒரே ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. மறு வெளியீடுகளையும் ஏகப்பட்ட தியேட்டரில் வெளியாகி நல்ல வெற்றியை பெற்ற படம் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் வந்து இப்போ பார்க்கவும் அந்த படம் நல்லா இருக்குது. மறு வெளியீடுகள் நிறையா வந்திருக்கு. விக்ரமாதித்தன் இலங்கையிலையும் வந்து நிறைய தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அதுவும் பல தடவை வெளியாகி மறு வெளியீட்டிலே 5வது வாரமாக ஓடிக்கிட்டுருக்கு. அடுத்ததாக நான் பார்க்க போனால் சிவாஜி கணேசன் படத்தை நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா அந்த ஆண்டு 1962 கிட்டத்தட்ட 9 படம் வந்திருக்கு. 9 படம். பார்த்தால் பசி தினம், நிச்சயதாம்பரம், வளர்பிறை, படித்தால் மட்டும் போதுமா, பழைய பாண்டியா, வடிவுக்கு வளைகாப்பு, செந்தாமரை, பந்தபாசம், ஆலயமணி. இதில் வந்து ஆலயமணியும் படித்தால் மட்டும் போதுமாவும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. பார்த்தால் பசி தீரம் சென்னை சாந்தியிலே 75 நாளில் தூக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஓடின மாதிரி அவங்க பதிவில் போடுறாங்க. அது என்னமோ நமக்கு தெரியல கரெக்டாக. மதுரையில் 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆலயமணி வந்து மெட்ராஸில் 4 தேட்டர்லையுமே 100 நாள் ஓடிச்சு மெட்ராஸில். ஆலயமணி இயக்கம் வந்து கே. சங்கர். வடிவுக்கு வளைகாப்பு நம்ம வி.கே. ராமசாமி படம். விகேஆர் பிக்சர்ஸு. வரலட்சுமி பிக்சர்ஸ். ஆமாம். வடிவுக்கு வளைகாப்பு வந்து ஒரு படுதோல்வி படம். விகேஆருக்கு வந்து கையை கடிச்சிட்டு படுதோல்வி படம். வளர்பிறை கேட்கவே வேண்டாம். சாந்தியிலே 28 நாளுக்கு மேலே ஓடலை அந்த படம். அவ்வளவு ஒரு படுதோல்வி படம் வளர்பிறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு படமும் நல்ல ஒரு படுதோல்வி படம் ஒன்று வந்துச்சு அவருக்கு. செந்தாமரையும் படுதோல்வி படம் தான். பந்தபாசம் மீடியமாக போச்சு.
பலே பாண்டியா அதுவும் மீடியமாக போச்சு. நிச்சயதாம்பலமும் மீடியமாக போச்சு. அதுவும் 100 நாள் ஓடல. ஆக வந்து 1962 பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகம் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி. அதாவது வந்து வசூலில் வந்து நம்பர் 1 இடத்த பிடித்தது மக்கள் திலகத்தின் படமான தாயக்காத்த தனையன். தாயக்காத்த தனையன் படித்தால் மட்டும் போதுமாவும் 100 நாள் ஓடிச்சு. சரி நேயர்களே, 1962 பற்றி பார்த்து விட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.